ராகவ் வந்து அரெஸ்ட் பண்ண போனேன்னு சொன்னோன்னே வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. ஆகாஷ் இல்லைங்க இதுக்கெல்லாம் தப்பு காரணம் நான் தான் அந்த யூனிட்டை கவனிச்சிக்கிறேன். அதனால என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. இந்த இந்த விஷயம் வந்து ராகவுக்கு தெரியவே தெரியாது. அந்த யூனிட்டில் வந்து வேலை நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வந்து இல்லை நான் தான் வந்து சொன்னேன். இந்த மாதிரி இந்த ஜாப்பை எடுக்க சொல்லி என் மேலே தான் வந்து குற்றம். அதனால் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து நிற்கிறாங்க. இங்கே பாருங்கள் ப்ரொப்ரைட்டர் நான் தானே என்ன தானே நீங்கள் அரெஸ்ட் பண்ணோம். எதாவது இல்லாமல் எதுக்கு பேசிங்க என்னை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அவங்க கூட போகிறாரு. இதை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பின்னாடியே ஓடுறாங்க. நம்ம வந்து அபி வந்து பின்னாடியே ஓடி போயிட்டு விட்டுருங்க அவரை விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. எங்கள் வண்டி போயிடுது. அபி வந்து அழுது புலம்புறாங்க. எல்லாரும் அப்படியே சமாதானப்படுத்துகிறாங்க. எல்லாம் இவளால் தான் இப்படி பண்ணதால தான் என் பிள்ளை கஷ்டப்படுறான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க சுந்தரி. இப்போ வந்து என்ன பண்ணுறது ராகவ் எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. ஆகாஷ் வந்து அழறாரு. எல்லாம் என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாலுங்களோ அப்போவே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சீக்கிரமாகவே வந்து இந்த பிரச்சனை தீர்த்துலாம்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அஞ்சலியால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே பயங்கரமாக கதறி அழுறாங்க. என்னால் ராகவ் இல்லாமல் இருக்க முடியாது ராகவ் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து கிளம்புறாங்க ராகவை பார்க்குறதுக்காக. அப்போ வந்து எல்லோரும் கிளம்ப வேணாம் நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா வந்து ராகவோட சித்தப்பா சொல்கிறாரு. உடனே ஆகாஷ் நானும் வரேன்றாரு. அப்படியும் கிளம்புறாங்க. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க எல்லோரும் வேணாம் அபி ஸ்டேஷனுக்குலாம் எதுக்கு நீங்கள் அப்படின்னோடனே இல்லை நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னால் தான் அவர் வந்து இப்போது இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு. அவரை நான் பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. தயவு செய்து என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அபியையும். இங்கே வந்து என்ன பண்ணுறாரு ராகவ் வந்து ஒரே டென்ஷனாக இருக்கார். ஒன்றுமே புரியல ராகவுக்கு. அங்கே இருக்கிறவங்க வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி பெரிய மனுஷங்களாம் இப்படி தான் பண்ணுறாங்க வந்து இந்த மாதிரி தான் வந்து தொழில் பண்ணுறாங்க போட்டிருக்கு அப்படின்னு மோசமாக பேசுகிறாங்க. அதை கேட்டு ராகவ் மனசு கஷ்டப்படுறாரு. இங்கே வந்து அபி என்ன பண்ணுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இந்த மாதிரி ராகவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கவே முடியாது. இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணவங்கள யாருமே பார்க்க முடியாது. அதுக்கு வந்து எந்த வந்து ஒப்புதலும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படி இல்லைங்க அவரை பார்க்காம நான் போகவே மாட்டேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாதுங்க பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அவங்கள நீங்கள் பார்க்கவே இல்லைன்னா நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. இல்லை அபி அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் முடியாது நான் பார்த்தே தீருவேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க உட்காடுறாங்க. இங்கே வந்து அஞ்சலி அழதை பார்த்துட்டு வந்து அழாத அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு முரளி ஆறுதல் சொல்கிற மாதிரி நடிக்கிறாரு. உன்னையும் வந்து என் தம்பி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. என் தம்பி எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறேன். நீங்கள் பழையபடி இருந்தால் இந்நேரம் என் தம்பி இப்படி விட்டுருக்க மாட்டேங்க நல்லா தெரியும். இருந்தாலும் ப்ளீஸ் தயவு செய்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ கவலைப்படாதீங்க அஞ்சலி நான் கண்டிப்பாக காப்பாற்றுறேன். நான் விடவே மாட்டேன். ராகவ் எப்படியாவது வெளியே கொண்டு வரேன் நீ கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ராகவ் எங்கே வெளியே வர போகிறான். அவனை இன்னமும் உள்ளே தள்ளுறதுக்கு நிரந்தரமாக அங்கேயே இருக்கிறதுக்கு என்ன பிளானோ அதுதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. உன்னையும் வந்து ஆல்ரெடி கால் பண்ணி வந்து பேசினேன் அந்த ஆளுக்கே கால் பண்ணி பேசுகிறாரு. இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த விஷயத்துக்காகவும் வெளியே வரவே கூடாது அப்படி சொல்கிறாரு. அதே மாதிரி வேக்கிட்டையும் பேசுகிறாரு. வேக்கும் இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சூப்பர் செம்ம வேலை பண்ணிட்டேன் உண்மையிலே செம்ம அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ராகவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு வரவே முடியாது அங்கேயே இருக்க வேண்டியதான். அவன் மேலே இந்த பழி வந்து போகவே போகாது. ஏன்னா இது சாதாரண கேஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு முன்னாடி. ஆமாம் செம்ம கேஸில் மாட்ட விட்டுருக்கோம் இது நல்லா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக்கும் வந்து முரளி முடிவு பண்ணுறாங்க. இங்கே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க சுந்தரி. இதுக்கு காரணம் ஒருவேளை முரளியாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த முரளி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அத்தை அப்படின்னோடனே இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்படின்னோடனே அப்படியே வந்து அதிர்ச்சி அடைகிறார். நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிச்சிங்க எனக்கு தெரியாதா. ராகவ் வந்து மாட்ட வைக்கணும் அப்படின்னு எவ்வளோ நாள் பிளான் பண்ணேன். ஆனால் பக்காவாக ஸ்கெட்சு போட்டு தூக்கியிருக்க உண்மையிலே பெரிய விஷயம் தான். எப்படி இப்படிலாம் வந்து ஒன்றாலும் பண்ண முடியுது அப்படின்னோடனே அது வந்து அத்தை எனக்கு தெரியாதா நீ தான் பண்ணேன்னு சொல்லிட்டு பரவாயில்ல ஒருத்தன் போயிட்டான் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த ராகவை பழிவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தான் அவனும் போயிட்டான். இப்போ என் புள்ள தான் எல்லாத்துக்கும் எனக்கு இப்போ சந்தோஷம் தான். ஆனால் அவனை வர விடாமல் பண்ணு அது மட்டும் பண்ணிவிடு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து யோசிச்சுட்டே இருக்கார் முரளி. அடுத்து வந்து இங்கே ராகவை பார்க்கணும்னு அடம்பிடிக்கிறாங்க நம்ம அபி. அதை பார்த்துட்டு வந்து எல்லாருமே வந்து வேணாங்க சொன்னால் கேளுங்க நீங்கள் முதல்ல கிளம்புங்க இங்கேருந்து லேடிஸ் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதெல்லாம் கிடையாது நான் இங்கேருந்து போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு அபி என்ன பண்ணுறாங்க வெளியே உட்காந்துட்டு இந்த போலீஸ் ஸ்டேஷன் வெளியே உட்காந்துட்டு அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்கே மீடியாவும் வந்துடுறாங்க. அபிக்கிட்ட கேட்குறாங்க அவர் மேலே எந்த தப்புமே இல்லைங்க அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. சார் மீடியாலாம் கூடிச்சு சார் இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் எப்படியாவது பார்க்க அலோவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறதால போலீஸும் அலோவ் பண்ணுறாங்க. லாக்கப்லேருந்து ராகவ் வந்து வெளியே வந்து வர வைக்கிறாங்க. அப்போ ஸ்டேஷனே வந்து அப்படியே ஓடி போயிட்டு அப்படியே ராகவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது நான் தானே தப்பு செஞ்சேன் நான் இங்கே இருக்கேன் நீங்கள் போங்க வீட்டுக்கு அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அபி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ஆறுதல் சொல்கிறாரு அவங்களுக்கு. இதோட முடியுது.